ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி உங்களோட என்ன ஷேர் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா, ரீசெண்டாக நாங்கள் ஒர்க்லாம் போயிருந்தோம். அங்கே எங்கே நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோன்றது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வர்க்கலாவுக்கு காரில் தான் போயிருந்தோம். ஸோ போகிற வழி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. சைடில் எல்லாமே பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு இருந்தது. போன சீசன் சம்மராக இருந்தால் கூட எங்களுக்கு அந்த கடவுளே வரம் அளித்த மாதிரி அன்னைக்கு சீசன் ரொம்ப சூப்பராக இருந்தது. ட்ரிஸ்லிங் ஆகிக்கிட்டும் இருந்தது. கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் கண்ணுக்கு குளிர்ச்சியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம். நாங்கள் வர்க்கலால் எங்கே ரூம் எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளிஃப் கிட்டேயே தான் எடுத்திருந்தோம். நார்த் கிளிஃப் பக்கத்தில் தான் நாங்கள் எடுத்திருந்தோம். பட்ஜெட் ட்ரிப் அப்படின்றதுனால நாங்கள் வில்லா மாதிரி பார்க்காம ஜஸ்ட் ரூம் தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ரோடு. எக்ஸாக்டாக ஒரு கார் வர அளவுக்கான ஸ்பேஸ் தான் இருக்கும். பட் உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் பார்க் பண்ணுறதுக்கு நிறையாவே இடம் இருக்கும். இந்த ஹோட்டல் பேர் பார்த்திங்கன்னா ஆரோனிக்கில் இது ரிசப்ஷன் ஏரியா இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு இந்த மாதிரி கார் பார்க்கிங் ஓப்பன் ஸ்பேஸ் தான். பட் பாதுகாப்பாக தான் இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீட்டாக நம்ம காரை பார்க் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா உள்ளே வர அந்த கொஞ்சம் தூரம் எக்ஸாக்டாக எனக்கு மீட்ரு கணக்கு சொல்ல தெரில. பட் கொஞ்சம் தூரம் உங்களுக்கு ஒன் வே மாதிரி தான் இருக்கும். எதிர்த்தாப்பில் இன்னொரு வண்டி வந்துட்டால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். மற்றபடி எங்களுக்கு இதில் ப்ராப்ளம் தெரியல. லக்கிலி நாங்கள் உள்ளே வரும்போது எந்த வண்டியும் எங்களுக்கு ஆப்போசிட்டில் வரல. நம்ம ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. வாங்க இப்போ நம்ம போய் அதை பார்க்கலாம். எல்லா ஃப்ளோர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு காமனாக ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. ப்ளஸ் ரூம்லேயும் நம்மளுக்கு ஒரு டஸ்ட்பின் இருக்குது. என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு லாபி அண்ட் சிட் அவுட் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. வித் ஃபேன் அண்ட் லைட் இருக்குது. 2 சேர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரூம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் அண்ட் நீட்டாக தான் இருக்கும். டீசெண்டாக அவங்க ஒரு வார்ட்ரோப் வித் மிரரோடு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு லாக்கரும் இருக்குது. அண்ட் அதுக்கான கீயும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோட்டலில் ஒரு ஆயுர்வேதிக் ஸ்பா கூட இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஸ்டே எடுக்கிறதுனால நம்மளுக்கு 1600 சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் டீம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 400 500 சம்திங் எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெட் வேணும்னாலும் அவங்க தராங்க. ஏசி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மிரர் இருக்குது. ஃபுல் மிரர், ஒரு டேபிள் சேர், காமனாக எல்லா ரூம்லேயும் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குமோ அது உங்களுக்கு இருக்குது. பட் உங்களுக்கு இந்த இதில் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இன்க்ளூடட் கிடையாது. அண்ட் ஹோட்டல்லையுமே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் அவைலபிலிட்டி கிடையாது. எய்தர் நீங்கள் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா கிளிஃப் பக்கம் வாக் பண்ணி போனீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது வித் பீச் வியூவோட. இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் ஹோட்டல்லேருந்து வெளில ரைட் போனீங்கன்னா அப்படியே பீச்சுக்கு போயிடலாம். கிளிஃபுக்கு போயிடலாம். டீசெண்டாக ஒரு வாஷ்ரூம் இருந்தது. எங்களுக்கு இந்த ரூம் ரொம்பவே சஃபிஷியண்ட்டாக இருந்தது. பீச் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குன்றதுனால, அதாவது கிளிஃப் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குன்றதுனால ஈவினிங் டைமில் நாங்கள் அப்படியே அங்கே வாக் பண்ணி போயிட்டு அங்கே இருக்கிற ஷாப்ஸ் எல்லாத்தையுமே, கிளிஃபில் இருக்கிற ஷாப்ஸ் எல்லாத்தையுமே ரசிக்க முடிஞ்சுது. ஸ்டே பற்றின எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. வர்க்கலாவில் நாங்கள் எத்தனை நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம், என்னெல்லாம் பிளேசஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.